என்னடா வர இந்த மாதிரிலாம் ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ரீசெண்டா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் லோகோவோட ஒரு நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஏதோ ஒரு டிராஃபிக் வயலன்ஸ் பண்ணதாகவும் அதுக்கு வந்து அவங்கள்ட்ட ஒரு சிசிடிவி எவிடன்ஸ் இருக்கிறதாகவும் அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து டிராஃபிக் டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. அந்த மெசேஜோட ஒரு ஏபிகேவும் அவன் அனுப்பிச்சு விட்டுருக்கான் பார்த்துக்கோங்க. அந்த டிக்கெட் நம்பரை எடுத்து இந்த ஏபிகேவை இன்ஸ்டால் பண்ணி இந்த நம்பரை போடுங்க, உங்களுக்கு வந்து இந்த டிராஃபிக் டிக்கெட்டோட கிளியர் கட்டான டீட்டெயில்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ்லாம் அவனுக்கு கொடுத்துருக்கான். சரி, நம்ம இதை வேற விதமாக செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிக்கெட் நம்பரை எடுத்து ஈச்சலான் பரிவாகன்ற வெப்சைட்டில் போய் போட்டு பார்த்துங்க. இது வந்து ஒரு ஃபேக்கான டிக்கெட்டு, இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு டிக்கெட்டும் ரீச் ஆகல அப்படின்னு சொல்லி அந்த டிக்கெட் நம்பர்லாம் வந்துருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஏபிகேவோட ஒரு நம்பர் ஒன்று வருது அப்படின்னா நீங்கள் அது வந்து நம்பவே நம்பாதீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த ஏபிகேவை டவுன்லோட் பண்ணி அதில் இந்த நம்பரை போட்டிங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோன் அவ்வளோதான் போச்சு. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 100% ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெசேஜாக நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கிட்டு வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியும். பட்டாமே